Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு 80+ வயது இருக்கும். நம்ம ஜிம்முக்கு போய் வைக்கிற 6 பேக்கை வந்து அவர் ரொம்ப யதார்த்தமாக வச்சுருக்காரு. இந்த மீன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி போடுறீங்க அப்படின்னு 10 முயற்சி செய்கிறப்போ 3 முயற்சி சரியாக இருக்கும். இந்த 3 முயற்சியை பார்த்தவன் என்னை வந்து இப்படி நினப்பான், 7 முயற்சியில் நான் தோற்றுருப்பேன். அது உங்களுக்கு தெரியாது. ஆற்றுல மீன் எங்கே இருக்குது, ஆற்றுல இருக்கிற மீன் எவ்வளவு வரும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், இங்கே என்ன சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு மீன் வரும். வலையில் விழுந்தது மீன் மட்டும் இல்லை, நீங்களும் தான் நினைக்கிறீங்க. ஒருவேளை மீனே சில நாட்கள் கிடைக்காம போனது உண்டா? போய் இருந்திருக்கு. அன்னைக்கெலாம் என்ன இருக்கும் உங்கள் மனநிலை? வெறுங்கஞ்சியை குடிச்சிட்டு தூங்க வேண்டியதான். நினச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். மீன் பிடிக்கிறதுனுடைய அடிப்படையே காத்திருக்கிறது. வலையெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு போகலான்னு வருவேன். 2 நாளாக ஒரே மழையாக இருக்கும். வீட்டில் என்ன பண்ணும்? காத்திருக்கணும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் = கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி இந்த மொய் வைக்கிற மாதிரி 101வது எபிசோடில் வந்து வழக்கமாக கவுன்சிலிங்கில் என்னிடம் வந்து அதில் இருக்கிற அனுபவங்களை பகிர்வேன். இப்போது இதுலேயே நாம் ஒரு பகுதி, உங்களோட கவுன்சிலிங், உங்களுக்கு கொடுக்குற கவுன்சிலிங், எனக்கு கவுன்சிலிங் கொடுக்குற ஆட்கள் சராசரி மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் படித்ததெல்லாம் மறக்க வச்சுருவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ற லெவலுக்கு கொண்டுடுவாங்க. நீ எல்லாம் யாரையா, நீ என்ன கவுன்சிலிங் கொடுக்குறேன்? நான் கொடுக்குறேன் பாருன்னு கொடுக்குறோம். அப்போ திருச்சி இடம், நான் எந்த ஊருக்கு போனாலும் அதிகாலையில் வாக்கிங்கிறது இயல்பாக என்னோட இருக்கும். ஒன்று ஸ்லோ ஜாகிங் இருக்கும் அல்லது வாக்கிங் இருக்கும். இதை வந்து நான் அதாவது இந்த ஆப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ 10 வருஷமாக ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ்ன்னு பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இருந்தே நார்மலாக இது வந்து அப்பா கிட்ட இருந்து வந்த பழக்கம். அதனால் தொடர்ச்சியாக பண்ணுவேன். அப்படி வந்து திருச்சியில் வந்து ஒரு தடவை வாக்கிங் போகும்போது காவேரி ரிவரில் அவ்வளோவா தண்ணி இல்லை. ஒரு இந்த ஓடையை விட கொஞ்சம் பெருசாக சொல்லலாம், அப்படி போயிட்டுருக்கிற தண்ணி. அதனால் காவேரி ரிவரில் இறங்கி நடந்தால் என்ன, ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு நடக்கலாம், இடையில இருக்கிற இடத்த கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தேங்கி நிற்கிறோம். அது மணல் கொஞ்சம் கிட்ட, அதாவது கிட்ட வர்ற மாதிரி இருக்கிற இடத்த தாண்டிக்கலாம். அப்படி ஒரு இடம் பார்த்தேன். சரி, அப்போ இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நடக்கலாமே அப்படின்றதுக்காக இறங்கி நடக்க ஆரம்பித்தா, இந்த ஓடையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற இந்த ஸ்ட்ரீம், இந்த ஓட்டத்தில் ஒருத்தர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு நிற்கிறார். அதாவது வலை போட்டு பிடிக்கிற லெவலுக்கு பெருசு. ஒரு இடத்துல சின்னதாக இருக்குது, ஒரு இடத்துல பெருசாக இருக்குது. இந்த சின்ன இடத்த கிராஸ் பண்ணால் அந்த கரையை போய் மேலே ஏறலாம், காவிரி ஆற்றுல நடந்தோன்னு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக போனது இது. அவருக்கு 80+ வயது இருக்கும். நம்ம ஜிம்முக்கு போய் வைக்கிற 6 பேக்கை வந்து அவர் ரொம்ப யதார்த்தமாக வச்சுருக்காரு. 80 வயசில் 80 வயசு ப்ளஸ். ப்ளஸ் இல்லை, 80+, 6 பேக் ப்ளஸ் மற்ற. இப்போ இங்கே 6 பேக் ப்ராப்பராக வச்சுருக்காருன்னா மீத இடங்களில் எலும்பு அப்படியே தெரியுது. அவ்வளோ உடம்பு வந்து அப்படியே என்ன சொல்லலாம், பிக்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வச்சுருக்காரு. நான் இதை சொல்கிறதுனுடைய நோக்கம் வந்து, நாம் வந்து ஜிம்முக்கு போகிறோம், அப்பியரன்ஸுன்னு என்னென்னமோலாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு மனிதர் உழைப்புலேயே அதை கொண்டு வர்றார். உடல் வாகவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அவர் வந்து வலையை போட்டு மீன் பிடிக்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ நான் அவர் கொஞ்சம் நேரம் கவனிக்கிறேன். அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் அவர் கரெக்டாக போடுறாரு. இழுத்தா சும்மா ஹெவியாக வருது மீன். ஆமாம். அப்புறம் அப்படியே பார்க்குறாரு. அப்புறம் வேறு பக்கம் போய் நின்று போடுறாரு. கரெக்டாக ஹெவியாக வருது. அப்போ நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். யார் என்ன இது மாதிரி கேட்டு, அதுக்கப்புறமா எப்படி இந்த மீன் இங்கே தான் இருக்குது
அப்படின்னு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி போடுறீங்க அப்படின்னு. கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர். இல்லை நான் நின்று பார்க்குறப்ப நீங்கள் போட்டப்பெல்லாம் நிறையா எடுக்கிறீங்க, அப்போ கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க. 10 முயற்சி செய்கிறப்போ 3 முயற்சி சரியாக இருக்கும். இந்த 3 முயற்சியை பார்த்தவன் என்னை வந்து இப்படி நினப்பான், 7 முயற்சியில் நான் தோற்றுருப்பேன், அது உங்களுக்கு தெரியாது. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அமைதியாக இருக்கேன், ஒன்றும் பேச. நான் பார்த்தது 3 முயற்சி, 3ம் சரியாக இருக்குது, அதுக்காக கேட்க போனால் அவர் வேறு ஏதோ 10 முயற்சி நான் செய்வேன், 7 முயற்சி நீங்கள் வர ஒன்றும் கிடைக்கல, நீங்கள் வந்தது உடனே உங்கள் அதிர்ஷ்டமாப்போ அப்படின்னு நான் நினச்சிக்கிறதா அப்படின்றாரு. ஒன்றும் அமைதியாக இருக்கேன். போடுறீங்கள்ல அந்த வலையை வீசுறீங்க, இழுக்கிறது, மீன் நிறையா வந்துருச்சுன்னா இழுக்கிறது அப்படி அது கடினமாக இல்லையா உங்கள் வயதுக்கு? நீங்கள் நின்று இழுக்கிறீங்களே அதை பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறேன். ஆற்றுல மீன் எங்கே இருக்குது, ஆற்றுல இருக்கிற மீன் எவ்வளவு வரும், ஆற்றுல இருக்கிற மீனை இழுக்கிறதுக்கு நமக்கு சக்தி இருக்கா இல்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், இங்கே என்ன சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு மீன் வரும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், 10ல் 7 முயற்சி ஃபெயிலியர் ஆகும், 3 தான் கிடைக்கும். அந்த கிடைக்கிறதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு இழுக்க முடியும். அது இழுக்க முடியலன்னா சில மீன் போயிட்டு போகுது, இவ்வளோதான் இழுக்க முடியும். எல்லா மீனுக்கும் ஆசைப்பட்டால் ஷோல்டர் போயிடும். முக்கியமான இடத்த நோக்கி உங்களை கொண்டு போயிட்டுருக்காரு. எல்லாத்தையும் எல்லாம் ஆற்றுல போகிற மீன் பூரா எனக்குன்னா உன் ஷோல்டர் போயிடும். உன்னால் இழுக்க முடிஞ்சதை இழு. இப்போ பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு ஆச்சரியமாக என்னடா ஒரு மனுஷன் போட்டு துவச்சி எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கேன். வலையில் விழுந்தது மீன் மட்டும் இல்லை, நீங்களும் தான் நினைக்கிறேன். சரி, இப்போ இப்படி இருக்குது. இப்போ முழு தண்ணி ஓடும்போது அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த பரிசலில் வருவேன், எவ்வளோ முடியுமோ எடுத்துகிட்டு போவேன். பரிசல்னால் உங்கள் வயதுக்கு அது நானும் முதல்ல இருந்து பார்க்குறேன். நீங்கள் வயசுன்னு எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறீங்க. நான் வயசு மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு 80 சில்லற ஏதோ இருக்கலாம். நான் வயது ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு நான் எப்போ சொல்லுவேன்னா செத்தன்னைக்கு சொல்லுவேன். அமர உங்களை உட்கார வைக்கிறாரு. ஆமாம், சாகிற அன்னைக்கு முந்தின நாள் வரை வயசை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது? அதெல்லாம் நான் யோசிக்கிறதில்ல. போவேன், என்னால் முடிஞ்சதை வலையை விசிறுவேன், வர்றதை இழுத்து கொண்டு வந்துடுவேன், அவ்வளோதான். ஒருவேளை மீனே சில நாட்கள் கிடைக்காம போனதுண்டா? இருந்திருக்கு. அன்னைக்கெலாம் என்ன இருக்கும் உங்கள் மனநிலை? வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு தூங்க வேண்டியதான். நினச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அதாவது நாம் யதார்த்த மனிதர்கள்னு கடந்து போயிடுறோம். நமக்கு எப்பவுமே யாரோ ஒரு சாமியார் வானத்திலேருந்து இறங்கி வேத வாக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பணம் கட்டிட்டு போய் உட்காந்து பார்க்கணும். நம்ம அப்படியே பழகிட்டோம். ஆனால் சாதாரண மனிதர்கள் சொல்கிற நினைக்கிறது கிடைக்கலன்னா கிடைச்சதை சாப்பிட்டுக்க வேண்டியது தான். கிடைக்கல நீ அதில் அது தெரில. ஆற்றுலேயே மீன் இல்லை, நான் என்ன பண்ணுறது? அதுதான் அதுக்கு. இந்த வலை இதை ரொம்ப கொஞ்சம் லாங் டிஸ்கஷன் இது. இதில் ஒரு சிறு பகுதியை தான் நான் முகநூலில் எழுதியிருப்பேன், எஃபியில். இந்த வலையை என்ன அப்பப்போ சரி பண்ணுவீங்க, ஏன்னா இதுவும் அறுந்து போயிடும், பிஞ்சு போயிடும் அப்படின்னு. மீன் பிடிக்காத நேரமெல்லாம் வலையை சரி பண்ணுறதுக்கான நேரம். அதுக்கும் பதில் இருக்கு. மீன் பிடிக்கலன்னா வேற என்ன வேலை? உட்காந்து வலையை சரி பண்ணு. வலையை சரி பண்ணால் நிறைய மீன் கிடைக்கும். மீன் பிடிக்காத நேரத்தில் வலையை சரி பண்ணுறதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு போனேன், காது குத்துக்கு போனேன்னா மீன் கிடைக்காது, பார்த்துக்க. நம்ம வாழ்க்கையில் 2 நேரம் தாங்க. ஒன்று மீன் பிடிக்கிற நேரம், 2வது மீன் பிடிக்கிறதுக்காக வலையை சரி பண்ணுற நேரம். சரி, உங்கள் கூடவே இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் அந்த பக்கமாக திமிர் பிடிச்சவன். புரியலையே.
காலையில் வந்தான், உன்னை விட இன்றைக்கி நான் அதிகமாக பிடிச்சிட்டு போகிறேன் பாருன்ட்டு போனான். இன்னும் தடுமாறிட்டு இருக்கிறான். ஏன்? வரும்போதே உன்னை விட அதிகம்னு வந்தான்ல, அதுதான் பிரச்சனை. அதில் தான் கான்சென்ட்ரேட்டட் இருக்கு. வலையை போடணும், கிடைச்சதை தூக்கிட்டு போகணும்னு நினச்சா என்னை கூட தோக்கடிச்சிருப்பான் அவன். உன்னை விட அதிகம்னு வந்தான்ல, இருமாப்பு விடாது, கொன்றும் ஆளை. போனால் நம்ம நான் இது நாள் வரை ஒரு நாளும் இவனை விட அதிகம்னு நினச்சதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் நிறையா தான் தூக்கிட்டு போகிறேன். அவன் தான் சொல்கிறான் நிறையா தூக்கிட்டு போகிறேன், நிறையா தூக்கிட்டு போகிறேன். நான் அவன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், நான் எங்கடா நிறையா தூக்கிட்டு போகிறேன், தூக்க முடிஞ்சதை தூக்கிட்டு போகிறேன்டான்னு. ஒவ்வொரு வார்த்தையுமே சாட்டை எடுத்து சிட்டுக்கு சிட்டுக்கு சிட்டுன்னு அடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஐயா என்ன பண்ணுறீங்க சொன்னேன். இதுதான் நான் கவுன்சிலரு, ட்ரெயினரு. என்ன பண்ணுவீங்க? இல்லை இந்த மாதிரி கம்பெனிஸ், நிறுவனங்கள் வந்து ஒரு தடவை காலையில் இங்கே மீன் பிடிக்க கூப்பிட்டுவாங்க அவங்கெல்லாம். சரிங்க, ஏன் மீன் பிடிக்க கூப்பிட்டு வர சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவ்வளோ ஈஸி இல்லைங்க, காத்திருக்கணும். எவ்வளோ பேர் காத்திருக்கான்? அப்படியே மேலே காட்டுறாரு, பாலத்தில் வண்டி பறக்குது எல்லாம் வேறுங்க. ஒரு ஏன் இப்போ எதிரில் இருக்கிற வண்டி போகிற வர இருந்துட்டு போகணும் இருந்தால் இங்கே வந்தான்னா வெயிட்டிங்னா என்னன்னு புரியும் அவனுக்கு. அடுத்த வருஷமே பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்க மாட்டான். மீன் பிடிக்கிறதுனுடைய அடிப்படையே காத்திருக்கிறது. அதாவது நான் வலையை போட்டுட்டா மீன் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, காத்திருக்கணும். எவ்வளோ தூரம் காத்திருக்க முடியுமோ காத்திருக்கணும். வலையெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு போகலான்னு வருவேன், 2 நாளாக ஒரே மழையாக இருக்கும். அப்போ வர முடியாது. வீட்டில் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். ஏன் காத்திருக்கணும்? ஏன்னா மழையை நம்மளால் நிறுத்த முடியாது. நம்மால் முடியாத நேரங்களில் காத்திருக்கணும். அதனால் உங்கள் ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வாங்க, இங்கே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். நம்பர் தொடர்பு அவர்கிட்ட இல்லை, மொபைல் அதெல்லாம் அந்த கர்மெல்லாம் நான் வச்சுக்கிறது இல்லை. ஏன் இன்றைக்கி அது ரொம்ப முக்கியமாக? யாருக்கு முக்கியம்? நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து கந்தசாமியோ குப்புசாமியோ கூப்பிடணுன்னா காலாறு நடந்து போய் கூப்பிட்டு வந்துட போகிறோம். அவருடைய சர்க்கிள் ரொம்ப சின்னது, அந்த வாழ்க்கை அவருக்கான இயல்பான வாழ்க்கை. ஸோ அப்படி தான் அவரோட அந்த பேச்சு தொடர்ந்தது. அப்புறம் நான் கடந்து போகிறேன், அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். போகாதீங்கன்னார். ஐயா அந்த இடத்துல தாண்டி போயிடலான்னு. அந்த இடத்துல தாண்டி போகலாம், அந்த பக்கம் நீங்கள் போகலான்னு நினைக்கிறது வந்து தண்ணி இல்லை, ஆனால் மணல் வந்து கொஞ்சம் அந்த புதை மணல் மாதிரி கொஞ்சம் அப்படி உள்வாங்கும். வெயில் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் வேண்டாம். ஏன்? நீங்கள் வந்தவரை பாதியில் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆற்றினுடைய பாதியில். அவர் கடைசியாக முடிக்கிறாரு. நீங்கள் வந்தவரை வந்துட்டு திரும்பி போகிறீங்கல்ல, அதுவும் ஆற்ற முழுசாக கிடந்தது தான். நிறைய நேரங்களில் நாம் நினச்சதை செய்யலைன்னு நினைக்கிறோம். நினச்சவரை செஞ்சதே பெருசுன்றார் இவர். எவ்வளோ பெரிய பாடம். பாதிக்கு வந்துட்டு மீதி பாதி போகிறதும் அந்த நீல அளவில் ஆற்ற கடந்ததுக்கு தானே சமம். பார்வையில் கிடக்கல, ஆனால் தூரத்தில் கடந்துட்டோம். அது அந்த பக்கம் ரிஸ்க்கு வேண்டான்ட்டார். சரின்ட்டேன். எதுக்கு அந்த ரிஸ்க்கு? ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னாரு. போஸ்ட்லாம் கொடுக்க முடியாது, நான் பாட்டு வேலை பார்த்துட்டு இருப்பேன், ஏதோ எடுத்துகிட்டு போகிறதுனா எடுத்துகிட்டு போங்கன்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல ஃபோட்டோ எடுக்கிறோன்னா நம்ம முதல்ல என்ன தயாராகும். ஆமாம், அதாவது நம்முடைய இயல்பை தொலைச்சிட்டு நிற்கிறதுக்கு பேர் தான் ஃபோட்டோன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். உனக்கெல்லாம் போஸ்ட்லாம் கொடுக்க முடியாது, நான் பாட்டுக்கு என் வேலை பார்த்துட்ருப்பேன், நீ வேணுன்னா எடுத்துக்க. அப்படி அவர் வீசுகிறப்ப எடுத்த ஃபோட்டோ இருக்குது. இந்த மனிதர் வந்து சொன்ன விஷயங்கள் நிறைய வந்து வாழ்க்கையில் இன்னும், அதாவது குறிப்பாக சொல்கிறோன்னா, இங்கே என்ன சத்து இருக்கோ அதுக்கு தான் மீன். ஆற்றுல இருக்கிற மீனெல்லாம் நம்ம பிடிக்க முடியாது. நம்ம சத்துக்கேற்ற மீனை தான் நம்ம ஷோல்டரில் எவ்வளோ இருக்கு. மொத்த மீனையும் பிடிக்கலன்னா ஷோல்டர் காணாமல் போயிடும். அதையும் பார்த்துக்கு. ஆமாம், தோள்பட்டை, அவர் சொன்ன லாங்குவேஜ்னால் தோள்பட்டை காணாமல் போயிடும். என்ன தோக்கடிக்கணுன்ட்டே வரான், மீனே கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை விஷயங்கள்
நீ பாட்டு வா, நீ பாட்டு பிடிச்சிட்டு போ, என்னோட அதிகமாக பிடிச்சிட்டு போயிடுவேன். இவனை எப்படியா தோக்கடிக்கணும்ட்டு ஏன்டா வர அப்படின்னு இப்படி ஒரு மனிதர். உங்களுக்கான கவுன்சிலிங் முடிந்தது. அதே ஃப்ளோவில் புத்தகம் ஆடியோ. இந்த ஃப்ளோவில் ஒரு புத்தகம் சொல்லணும்னா ஜோதிபாசு அப்படின்னு தமிழில் ஒரு புத்தகம் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர். அந்த புத்தகத்தை படிக்க படிக்க நம்ம சேலத்தில் வந்து ஒரு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை அப்படின்லாம் இருக்கும். இந்த மோகன் குமாரமங்கலம் யாரோ முக்கியமானவர், அவ்வளோதான் தெரியும் நமக்கு. எம்பி ஏதோ அப்படி தான் தெரியும். இங்கே படித்தா மோகன் குமாரமங்கலமும் அவர்களும் ஜோதிபாசு அவர்களும் லண்டனில் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக போராடின நாட்களில் முக்கியமான ஆளாக இருக்காங்க. ஓ, இந்தியாவோட சுதந்திரத்துக்காக லண்டனில் போராடினவங்க, லண்டனில் நிதி திரட்டினவங்க. இந்தியா வந்து நல்லா வரணும் அப்படின்றதுக்காக நிதி திரட்டினவங்க. அதாவது இன்னும் சரியாக சொல்லணுன்னா ஐ திங்க் ஹிட்லர் அழியணும்னு அதுக்காக போர் நிதியை வந்து திரட்டினவங்க. இப்படி அந்த புத்தகம் வந்து படிக்க நம்ம ரொம்ப அந்நியமாக தெரிகிற பெயர்கள்லாம் நமக்கு ரொம்ப நெருக்கமாக வருது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார். இந்திய சுதந்திரத்துக்காக இந்தியாவில் போராடினவங்களோட கதைகள் தான். இல்லை, அவர் ஏன் அங்கே போராடினார்னா அவர் படிக்க போகிறாரு, இவரும் படிக்க போயிருக்காரு. படிக்க போன இடத்துல படிக்கிறத தனியாக வச்சுட்டு அது படிக்கிறாங்க. ஆனால் இந்த இதை வந்து செய்கிறாங்க அவங்க. அங்கே வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அந்த அமைப்பு மூலிமா செய்கிறாங்க. ஜோதிபாசுவை படிக்க எனக்கு ஜோதிபாசுவை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் தாத்தா ஞாபகம் வரும். அப்படியே இருப்பார், அதே மாதிரி இருப்பார். அந்த ஒரு நடை ஆள் அப்படின்றதெல்லாம். ஐ திங்க் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு சைக்கிளில் வந்த ஒரே சிஎம்னு வாங்க. ரொம்ப சாதாரணமாக இருந்த மனிதர். அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் அவர் அரசியலை நோக்கி போகலான்னும் போது அப்பா வந்து படிப்பு தான் முக்கியம், படிப்பை படிச்சுட்டு என்ன வேணால் செய் அப்படின்னு சொன்னதுலேருந்து ஆரம்பித்து அந்த புத்தகம் துவங்குது. அதாவது ரொம்ப பெரிய புத்தகம். ஜோதிபாசு தமிழ் புத்தகம் ஜோதிபாசுன்னு இருக்கும். நான் என்ன கேட்டால் அந்த புத்தகத்தெல்லாம் ஒரு மினிமம் ஒரு 10 தடவை படித்தா தான் நமக்கு வந்து சில அடிப்படையே புரியும். மினிமம் 10 தடவையாவது படிக்கணும். 1-2 கூட மேலோட்டமாக ஏதோ புரியும், அவ்வளோதான். அவர் கிட்டத்தட்ட ஐ திங்க் 30 வருடங்கள் நினைக்கிறேன் கம்யூனிசம் ஆட்சியில். இவர் வந்து அதாவது நீண்ட கால முதலமைச்சராக இருந்து அதெல்லாம் ப்ளஸ் அங்கே ஏற்படுத்தின நிறைய நெகட்டிவாக சொல்லுவாங்க. கம்யூனிசம் வந்து தொழிற்சாலைகள் வரல அதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லா ஆட்சியிலையும் நெகட்டிவ் சென்ஸ் இருக்கும். ஆனால் செய்த நல்ல செயல்கள்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அதை விட ஒரு சரியான நல்ல மனிதர் அதை படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து புத்தக அறிமுகமாக நான் சொல்கிறேன். இன்டர்வியூவில் அகெயின் நம்ம இந்த தமிழுக்கே வருவோம். நான் வந்து கொஞ்சம் பிரமிச்சு பார்த்த ஒரு இன்டர்வியூ அப்படின்றது வந்து இப்போ நம்ம இதை பேசுகிறப்போ நேற்று கேட்ட ஒரு இன்டர்வியூவை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது எனக்கு. புத்தகத்தினுடைய பேர் வந்து இது வந்து இன்டர்வியூ இல்லை, இது வந்து ஒரு புத்தகத்தை பற்றிய என்ன சொல்லலாம், ரிவ்யூன்னு சொல்லலாம். கரு பழனியப்பன் அவர்கள் சொன்னது. குற்றமும் அநீதியும் அப்படின்னு ஒரு புத்தகம். அனூப் ஜெய்ஸ்வால் அப்படின்ற ஒரு எஸ்பி அவருடைய அனுபவங்களை புத்தகமாக ஆக்கியிருக்காங்க. ஐ திங்க் லக்ஷ்மணன் யாரோ எழுதியிருக்காங்க. நான் இன்னும் இந்த புத்தகத்தை படிக்கலை. இந்த புத்தகத்தை பற்றி கரு பழனியப்பன் பேசினதை கேட்கும் பொழுதே அதாவது அந்த கேட்டல்லையே நமக்கு கன்னத்தில் அற விழற மாதிரி ஏகப்பட்ட பாடங்கள் இருக்குது. கேட்டதுலேயே புத்தகத்தை படிச்சுட்டு இன்னொரு தடவை கேட்கணுன்னு வச்சுருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 16 நிமிடங்களோ 8 நிமிடங்களோ வரும்.
மிக நீண்ட ஒரு உரை. அந்த உரையில் வந்து ஒரு இடத்துல கூட ஒரு தடங்கள்னே ஒன்று இருக்காது. ஆரம்பித்தா முடிகிற வரை அந்த அனூப்ன்றவர் வந்து என்னென்ன விஷயமா நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு அப்படின்றது, குறிப்பாக ஒரு மூக்கன் அப்படின்ற ஒரு ரவுடியை அவர் என்னவா மாற்றினார். இந்த மூக்கன்ற ஒரு ஊரே பார்த்து பயப்படுகிற ரவுடி மூக்கன் தன் மனைவியை பார்த்து ஏன் பயப்படுறாரு? அந்த மனைவி மூக்கன் அப்படின்றவருக்கு மனைவி அவங்க எப்படி இவருக்கு இந்த அனூப் ஜெய்ஸ்வால் அப்படின்ற மனிதருக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தங்கை மாதிரி எப்படி வந்து ஒவ்வொரு முறை தூத்துக்குடிக்கு வரும்போதெல்லாம் மீன் குழம்பு சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க, இவர் எப்படி அதை சாப்பிட்டாரு, இதுக்கான விளக்கங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்த காலத்தில் இப்படி மனிதர்களா அப்படின்னு ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மூக்கனை எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வந்தோம்னுட்டு ஒரு எஸ்பிஐ பேங்க்கில் சொல்லி அவருக்கு ஒரு படகுக்கு ஒரு லோன் கொடுங்கன்றாங்க. முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க வந்து இல்லை சார், யாராவது ஒருத்தங்க அவர் நல்லது செஞ்சு தானே மனிதர்களை தூக்கணும்னு சொன்னதும் சரின்றாங்க. எஸ்பிஐ பேனர்லாம் வைக்குது. என்ன வைக்குது? மூக்கன் அவர்களுக்கு படகு கடன் வழங்கும் விழா அதெல்லாம் போட்டு பேனரில் மூக்கன் ஃபோட்டோலாம் போட்டு எல்லாம் பண்ணி அவர் கொடுத்தாச்சு. ஒரு 2 வாரம் கழித்து அந்த மேனேஜர் சொல்கிறாரு, நாங்கள் மூக்கன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம், பணம்லாம் கட்ட சொல்லி எல்லாம் ஒழுங்காக கட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம், ஆனால் மூக்கன் பணமே கட்ட வேண்டாம், அதை நாங்கள் முதலே முடிவு எடுத்துட்டோம் அப்படி. ஓ, இவருக்கு ஆச்சரியம், எப்படி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நாங்கள் வந்து கடன் வழங்கும் விழா அப்படின்னு ஒரு பேனர் வச்சோம்ல, அந்த பேனரில் வந்து மாடலாக மூக்கனோட ஃபோட்டோ தானே போட்டோம், அதுக்கு பே பண்ணுறத அதை எழுதிட்டோம். ஓகே, அவர் கட்ட வேண்டியதில்லை, அவர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் சொல்கிறதா கருப்பழனியப்பன் சொல்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் முன்னெடுங்க, மற்ற நல்ல விஷயங்கள் தானாக வந்துடும். நீங்கள் முன்னெடுக்கிற வேலையை செஞ்சுருங்க, முன்னத்தி ஏறு உங்களுது எடுத்துருங்க, மீதி வந்துடும். அது தெரியாது யாருக்கிட்ட இருந்து. எஸ்பிஐ பேங்க் மேனேஜர் நினச்சி பார்த்துருப்பாரா மூக்கனுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே இது மாதிரி இல்லை லோன் கொடுப்போம், லோனை வந்து பேனர் வைப்போம், பேனருக்கு அவர் நடித்ததாக நினச்சி அதை வந்து ஆஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி நடக்கும்னு அவர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினச்சிருப்பாரா? நினைக்க மாட்டேன். அப்போ ஒரு நல்லதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கும்போது அதற்கான மனிதர்கள் உங்களை நோக்கி வந்துடுவாங்கன்றது தான் அந்த உரையினுடைய சாராம்சம் சொல்லலாம். அவ்வளவு அட்டகாசமான உரை. நேற்று வாக்கிங்கில் கேட்டேன், அசந்து போனேன். அதாவது சில ஆடியோலாம் நம்மளால் எடுக்கவே முடியாது சார். இன்னும் சரியாக சொல்லணுன்னா இன்னொரு தடவை கேட்டால் என்னன்னு தோணும், இன்னொரு தடவை இதை கேட்டால் என்ன அப்படின்னு தோணும். ஆடியன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.